ரூபாய்க்கு அறையை போட்டு வைப்போம். அந்த அறையில தான் குளிச்சுட்டு அந்த துண்டு பார்க்கணுங்க. அந்த துண்டே துவைக்க வேண்டிய கண்டிஷன்ல தான் இருக்கும். அதான் அவர் கொண்டு வர ப்ராப்பர்ட்டி. அப்ப வந்தாரு. அந்த வறுமை, நல்ல பேச்சாற்றல் இருந்தது. எதையும் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருந்துச்சு. நல்ல நேர்த்தியா ஒரு சக்தி இருந்தது. ஏற்கனவே இந்த பெரியாரிய கிறுக்கன்கள் இருப்பானுங்கல்ல. யாரு சீமான் பின்னாடி முதல்ல போனா? சீமானோட கட்சி அவரோடதா? சீமானோட கொடி அவரோடதா? சீமான் பின்னாடி போன தொண்டர்கள் அவரோடதா? எல்லாம் பெரியாரிஸ்ட் தான் போனாங்க. எவனாவது கொஞ்சம் கவர்ச்சியா பேசிட்டான்னா நம்மளுக்கு பின்னாடியே போயிடுவான். அப்படி போய் தான் அவனை வளர்த்து விட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப எங்க தன்னை வளர்த்து கொண்டோமோ அதுலயே இழிவுபடுத்துறது. அதான் சொல்றேன், திங்கிற தட்டிலேயே மூத்திரம் பெயர வேலைன்னு. சரி, இத கண்டிக்கிற தகுதியாவது உங்களுக்கு இருக்கா? ஏன்னு நான் அவனுக்கு தெரியும். இவனை கேள்வி கேட்டா இவன் அம்மனமா நிப்பான் அப்படின்னு இந்த திராவிட தலைவர்களுக்கு தெரியும். அந்த சத்தத்துக்கு இணையாக ஏன்னா நீங்க 2ஆம் கட்ட தலைவர் உருவாக்கிட்டீங்களா? இலக்கியவாதிகளை உருவாக்கிட்டீங்களா? எழுத்தாளர்களை உருவாக்கிட்டீங்களா? ஒரு மீடியா பர்சனை உருவாக்கிட்டீங்களா? மீடியால பெரியாரியலை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீங்க இப்போ ஒரு 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 10 டிவி இருக்குது. 10 டிவிலயும் சாயந்தரம் 6 மணில 7 மணில இருந்தே தொடர்ந்து டிபேட் இருக்குது. அதுல எத்தனை பெரியாரிஸ்ட் உட்கார்ந்துருக்கான்? எத்தனை பாப்பார பசங்க உட்கார்ந்துருக்கானுங்க? நீ பெரியாரிஸ்டுகளை மீடியாவுக்குன்னு தயாரிச்சிட்டீங்களா?